ஓம் நமோ நாராயண. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ. இந்த ஸ்லோகம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இல்லையா? அப்போது இந்த குருர் பிரம்மா பிரம்மன், குருர் விஷ்ணு விஷ்ணு, குருர் தேவன் அப்படின்றது ஈஸ்வரன். இந்த மூன்று பிரதான தெய்வங்கள் சொல்லக்கூடிய, அதாவது அந்த மூன்று தெய்வங்களுக்குமே தெய்வமாக கூடியவனாகிய குரு பகவான் ஆயிருக்கார் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆகவே அது எப்படி ஆனார்? குரு பகவான் அங்கே சொல்லக்கூடிய பிரகஸ்பதி காலை, அதாவது உதய காலத்தில், மாலை சூரியன் அஸ்தமன காலத்தில், இரண்டு வேளைகள்லையுமே வேள்விகள் செஞ்சிருக்கார், யாகங்கள் யஜ்ஞங்கள் செஞ்சிருக்கார், 1000 ஆண்டுகள் தொடர்ந்து செஞ்சிருக்கார். இப்படி செஞ்சதுனால பிரகஸ்பதி அப்படிங்கிற ஒரு பட்டம், தேவகுரு அப்படிங்கிற பட்டம் கிடைக்கப்பெற்ற ஒரு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு கிரக மண்டலத்தில் செவ்வாய் என்ற கிரகத்துக்கும் சனீஸ்வர கிரகத்துக்கு இடையில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகம் சூரியனிடத்துலேருந்து கிரணங்களை வாங்கி பூமிக்கு செலுத்திக்கிட்டு இருக்கு, பிராணனை கொடுத்துக்கிட்டு இருக்கு, பிராணவாயுவை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆகவே தான் காலை நேரத்தில் நம்ம வாக்கிங் போகணும், பிராணன் கிடைக்குங்கிறது குரு பகவானுடைய அனுகூல பிராப்தியின் மூலமாக கிடைக்கக்கூடியது. முல்லை மலர், இவருடைய மலர்கள் சொன்னால் முல்லை. இவருடைய நிறம் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சள். மஞ்சள் வஸ்திரத்துக்கு அதிபதி, பிராமணன், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய காரகத்துவங்களுக்கு முதன்மத்தை தரக்கூடியவன், பேச்சு வாக்குவன்மை தனம் தனப்பிராப்திகள் அப்படிங்கிறதுக்கும் உண்டானவர், போதிக்கக்கூடிய தன்மைகளுக்கு, அனைவரும் ஆசீர்வதிக்கக்கூடிய தன்மைகளுக்கு முதன்மையான ஒரு கிரகம். இப்படிப்பட்ட அநேக நற்பண்புகள், அநேக நற்குணங்கள் நிறைந்த ஒரே கிரகம் குரு பகவான் தான். மற்ற கிரகங்கள் கிட்ட மைனஸ் இருக்கும், ப்ளஸ் இருக்கும். இவர்கிட்ட மைனஸ்ங்கிற சப்ஜெக்டே கிடையாது. அனைத்துமே சுபத்துவம். அவர் ஒருத்தரை பார்த்தாருன்னா நன்மை கிடைக்கும், அவர் ஒருத்தரை அனுகிரகிச்சாருன்னா நன்மை கிடைக்கும். யாரையுமே துஷ்பிரபாவை பார்க்கறதில்லை.